இப்ப பாத்தீங்கன்னா துலாம் லக்னத்துல பிறந்திருந்தா இருந்தாலும் துலாம் ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிரகம் சுக்கிரன். சுக்கிரனோட நிலைமை ரொம்ப முக்கியம். ஏன்னா துலா லக்னம் துலா ராசிக்காரரோட அதிபதியே ராசி அதிபதி லக்னாதிபதியே பாத்தீங்கன்னா அது சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து ஸ்தான பலம், திருக்பலம் அது போன்ற பலங்கள் பெறும் பொழுது கண்டிப்பா வந்து ராசி லக்னத்தை வந்து வலுப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மீன லக்னத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், ரிஷபத்துல ஆட்சி பலம் பெறுகிறார், துலாமிலேயே ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ ஆட்சி பலம் பெறும் பொழுது ஈவன் 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் அது ஒரு பலம் தான். அதே சமயத்துல ராகு, சனி, செவ்வாய்ங்கிற பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது ராசி அதிபதியாகிய சுக்கிரன், லக்னாதிபதியாகிய சுக்கிரன் பாதிக்கப்படுகிறார். அதோட முழு காரத்துவங்களை பெற முடியாமல் ஜாதகரே கொஞ்சம் சில கர்மாவை வந்து முன்னுக்கு பின்னாக சில விஷயங்கள் தோஷத்தோட அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் சனி, ராகு, செவ்வாயோட பாதிப்பு இல்லாமல், சேர்க்கை இல்லாமல், பார்வை இல்லாமல், குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கர்மா பலன் செயல்பட போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல ஸ்தான பலத்துல 12ஆம் இடத்துல நீச்சமா போனாலும் புதனோட சேர்ந்து நீச்சபங்கம் ஆவது நல்லது, குரு பார்வை பெறுவது நல்லது, நட்பு வீட்டுல இருக்கிறது நல்லது. சிம்மத்துல வந்து இருக்கிறது நட்பு இல்லை, கடகத்துல இருக்கிறது நட்பு இல்லை, சூரிய சந்திரன் வீடுகளும் சரியில்லை. சூரிய சந்திரன் வீடை தவிர்த்து செவ்வாய் வீடுகளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். பட் இருந்தாலும் சுக்கிரன் மேஷத்தில் இருந்தால் துலாமையும், விருச்சிகத்தில் இருந்தால் ரிஷபத்தையும் பார்க்கக்கூடிய தன்மையும் ஒரு பலம்தான். இயற்கையாகவே குருவின் வீட்டில் இருக்கிறது ஒரு சுபத்துவம், ஒரு திர்பலம் தான். பட் இருந்தாலும் சுக்கிரன் குருவோட வீட்டில் டிஸ்டர்ப் ஆவார். மகர கும்ப வீட்டில் இருக்கிறது மிகவும் சிறப்பு.